கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது பாரதியார் கவிதைகள் தொகுப்பிலிருந்து முரசு என்ற கவிதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் போல் முதல்ல பாடலை பார்த்துட்டு அதன் பிறகு அதனுடைய பொருள் விளக்கத்தை கேட்கலாம். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாரதியார் அவர்களால் இயற்றப்பட்ட முரசு. வெற்றி எட்டு திக்கும் மெட்ட கொட்டு முரசே, வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டு முரசே, நெற்றியொற்றை கண்ணனோடே நிர்த்தனம் செய்தால் நித்த சக்தி வாழ்கவென்று கொட்டு முரசே, ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்குண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும், வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதிநிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, தொண்டரென்றோர் வகுப்பில்லை, தொழில் சோம்பலை போல் இழிவில்லை, 4 வகுப்பும் இங்கொன்றே, இந்த 4னில் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி, ஒற்றை குடும்பந்தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திடச் செய்பவள் அன்னை, ஏவல்கள் செய்பவர் மக்கள் இவர் யாவரும் ஓர்குலமன்றோ, மேவி அனைவரும் ஒன்றாய் நல்ல வீடு நடத்துதல் கொண்டோம், சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார், சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம், ஆதரவுற்றிங்கு வாழ்வோம் தொழில் 1000 மாண்புறச் செய்வோம், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் 2னில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர், தெய்வம் பலப்பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம், தீயினை கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர், கோவிற் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாவரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றமென்றும் சொல்லலாமோ, வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றெனல் காணீர், நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவர் எல்லாம், தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம், அன்பென்று கொட்டு முரசே அதில் ஆக்கமுண்டாம் என்று கொட்டு, துன்பங்கள் யாவும் போகும் வெறும் சூதி பிரிவுகள் போனால், அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால், உடன் பிறந்தார்களைப் போலே இவ்வுலகில் மனிதர் எல்லாரும், இடம் பெரிதுண்டு வையத்தில் இதில் ஏதுக்கு சண்டைகள் செய்வீர், மரத்தினை நட்டவன் தண்ணீர் நன்கு வார்த்ததை ஓங்கிடச் செய்வான், சிரத்தையுடையது தெய்வம் இங்கு சேர்த்த உணவெல்லை இல்லை, வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும், பயிற்றி உழுதுண்டு வாழ்வீர் பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம், உடன் பிறந்தவர்களைப் போலே இவ்வுலகினில் மனிதர் எல்லாரும், திடங்கொண்டவர் மெலிந்தோரை இங்கு தின்று பிழைத்திடலாமோ, வலிமையுடையது தெய்வம் நம்மை வாழ்ந்திடச் செய்வது தெய்வம், மெலிவு கண்டாலும் குழந்தை தன்னை வீழ்த்தி மிதத்திடலாமோ, தம்பி சற்றே மெலிவானால் அண்ணன் தான் அடிமை கொள்ளலாமோ, செம்புக்கும் கொம்புக்கும் அஞ்சி மக்கள் சிற்றடிமைப்படலாமோ, அன்பென்று கொட்டு முரசே அதில் யாருக்கும் விடுதலை உண்டு, பின்பு மனிதர்களெல்லாம் கல்வி பெற்று பதம் பெற்று வாழ்வார், அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய், சிறியரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும், பாருக்குள்ளே சமத்தன்மை தொடர்பற்று சகோதரத்தன்மை, யாருக்கும் தீமை செய்யாது புவியெங்கும் விடுதலை செய்யும், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்சி பலக்கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும், ஒன்றென்று கொட்டு முரசே அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே, நன்றென்று கொட்டு முரசே இந்த நானில மாந்தருக்கெல்லாம். இப்பொழுது இதன் பொருள் விளக்கத்தை கேட்கலாம். வெற்றி 8 திக்கும் மெட்ட கொட்டு முரசே, இது எல்லாமே எளிமையான பொருள் தான், ஒரு சில இடங்களில் தேவைப்படுற மாதிரி இருக்க இடங்களில் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். வெற்றி 8 திக்கும் மெட்ட கொட்டு முரசே, வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டு முரசே, நெற்றி பொற்றை கண்ணனோடே நிர்த்தனம், அதாவது நிர்த்தனம் அப்படிங்கிறது ஆடல் பாடல் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும், அந்த மாதிரி கண்ணனோட ஆடல் பாடல் அந்த மாதிரி செய்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நித்தம் அப்படிங்கிறது நித்த அப்படின்னு தனித்த பொருள் எனக்கு தெரியல, தினமும் அப்படிங்கிறது தான் நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் தினமும் சக்தி வாழ்கவென்று கொட்டு முரசே, ஊருக்கு நல்லது சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன், சீருக்கெல்லாம் அப்படின்னா நம்ம இதில் நிறைய சீர் அப்படின்றது நம்மளுக்கு வார்த்தைகள் வரிகள் இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவோம். இந்த இடத்துல சிறப்புகளுக்கும் வெற்றிகளுக்கும் முதலாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல பொருள்.
வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான். வேதங்களை படிக்கிறவங்க அந்த பார்ப்பான் அப்படின்றது சாதாரணமாக வந்து ஐயர்களை அந்த அந்த அவங்கள தான் இங்கே குறிக்கும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வேதம் அறிஞ்சவங்க அவங்க வந்து வேதம் படிப்பாங்க. வித்தை தெரிஞ்சவங்க அவங்க வந்து சில நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்து கடவுளுக்குரிய பரிகாரங்களை செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேதம் ஓதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களுக்காகலாம் வேண்டிக்கிட்டு யாகம் பண்ணுறதா இருக்கட்டும், அதையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. நீதிநிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாயக்கன். அதாவது நாயக்கர் அப்படிங்கிறவங்க அவங்களோட தொழில் என்ன அப்படின்னா, நீதிநிலை தவறாமல் கடுமையான சட்டம் அல்லது தண்டனை விதிமுறைகள் இதையெல்லாம் பார்த்துக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க நாயக்கன். பண்டங்கள் விற்பவன் செட்டி, நம்மளுக்கு தெரியும் செட்டியார் கடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்டங்கள் திங்கிற பண்டங்கள் இல்லைன்னா மளிகை பொருட்கள் இதை விற்கிறவங்க செட்டியார்னு நம்ம சொல்கிறோம். பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, அவங்க மூலமாக தான் நம்மளோட பட்டினியெல்லாம் போகுது. தொண்டர் என்றோர், தொண்டர் இந்த மாதிரி வகுப்பெல்லாம் இருக்குது. ஆனால் தொண்டர் அப்படிங்கிற ஒரு வகுப்பு இல்லை. தொழில், அதாவது தொழில் செய்யாமல் இருக்கிறத போல் ஒரு சோம்பலை போல் ஒரு இழிவு வேறு எதுவுமே கிடையாது. 4 வகுப்புமே இங்கே ஒன்று தான். 4 வகுப்பு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வர்ணாசிரம இது சொல்லுவாங்க இல்லையா, இந்த வர்ணாசிரமம்னா என்ன, அதனுடைய பிரிவுகள் என்னன்னு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 4 வகுப்பும் இங்கே ஒன்று தான். இந்த 4ல் 1 குறைஞ்சாலும் வேலையெல்லாம் தவறி போய் செதஞ்சி செத்து வீழ்ந்துடும் மனித சாதி, மானிட சாதி. அதாவது இந்த 4 ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சமுதாயமாக இருக்கட்டும், அங்கே வந்து அந்த இன்றியமையாத தொழில் செய்யக்கூடிய அத்தனை மக்களும் அங்கே தேவை. இதில் வந்து இவங்க சின்னவங்க அவங்க பெரியவங்கன்னு கிடையாது. ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சாலும் மனித சாதி செத்து வீழ்ந்துடும். ஒற்றை குடும்பம், ஒரு குடும்பத்தில் பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, பொருள் ஈட்டிட்டு வரவங்க தந்தை அந்த காலத்தில். மற்ற வேலைகள்லாம் செஞ்சு அந்த வீட்டை நல்லபடி வழி நடத்திட்டு போகிறவங்க அன்னை. மக்கள் அப்படிங்கிறவங்க ஏவல்ன்றது இந்த இடத்துல வேறு எப்படி வேணாலும் சொல்லலாம். வேலை செய்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேலை செய்கிறவங்க, சொல்கிற வேலையை செய்கிறவங்க மக்கள். இவங்க மக்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல குழந்தைய கூட குறிக்கும். ஏன்னா அன்னை குடும்பத்தை தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா வந்துட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு, அம்மா வீட்டை பாதுகாக்கிறாங்க. சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிறவங்க அந்த குழந்தைங்க. இவங்க எல்லாருமே ஒரு வீடு தானே, ஓர் குலம் தானே. மேவி அப்படின்னா விரும்பி. மேவிக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பொருந்தி அந்த மாதிரிலாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அடங்கி அப்படின்னு இந்த இடத்துல விரும்பின்னு நம்ம எடுத்துக்கலாம். அனைவரும் ஒன்றாய் நல்ல வீடு நடத்துதல் கண்டோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறது தான் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், தந்தை வந்து பொருள் ஈட்டிட்டு வரணும், மனைவி வந்துட்டு அன்னை வந்துட்டு அந்த வீட்டை வழி நடத்தி செல்லணும், அவங்க 2 பேரும் சொல்கிறது இந்த குழந்தைங்கள்லாம் கேட்கணும். இவங்க எல்லாருமே ஒரு குலம் தானே, ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்காமலும் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஏற்று விரும்பி அடங்கி இதெல்லாம் செஞ்சு நடத்துறது தான் ஒரு வீடு நடத்துறதை நம்ம பார்க்குறோம். சாதி பிரிவுகளை சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார். ஆனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்காம ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சாதி பிரிவுகளை சொல்கிறது, ஏற்றத்தாழ்வுகளை பேசுகிறது, நீ மேலே நான் கீழே அப்படின்னு பேசுகிறது, அந்த இடத்துல வந்து நியாயமற்று நடந்துக்கிறது, நீதி பிரிவுகள் நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறது. அங்கே வந்து என்ன நடக்கும், இப்படிலாம் இருக்கிறப்போ சண்டை நடக்கும். சாதி கொடுமைகள்லாம் வேண்டாம், அன்பு இருந்தாலே போதும், இந்த வையகம் இந்த உலகம் செழிச்சிடும். ஆதரவு உற்றிங்கு இங்கே வாழ்வோம். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து வாழ்வோம். தொழில் 1000 மாண்புற செய்வோம். நிறைய தொழிலை செஞ்சு நல்ல சிறக்க நம்ம வாழ்வோம், செய்வோம், தொழில் வளத்தை பெருக்குவோம் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு.